ஆர்டிஸ்டிக் மீடியா டூல், இதோட ஷார்ட்கட் வந்து ஐ. நம்ம பார்க்க போற இந்த டூல் வந்து மிக முக்கியமான டூல். டூல் பாக்ஸ்ல இந்த இடத்துல நமக்கு லொகேட் ஆகிருக்கும் ஆர்டிஸ்டிக் மீடியா டூல். ஸோ இந்த டூல்ல நம்ம எப்படி வந்து பயன்படுத்துறது, டிசைன் பண்ணும் பொழுதும் லோகோ எதுனாலும் கிரியேட் பண்ணுற போதும் நம்ம வந்து இதை வந்து எப்படி பயன்படுத்துறதுட்ட பார்க்கலாம். லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு, டிசைன் வந்து வரைகிறதுக்கு எல்லாமே வந்து இந்த ஆர்டிஸ்டிக் மீடியாவில் வந்து நம்ம பண்ண முடியும். ஆர்டிஸ்டிக் மீடியா நீங்கள் ஐ கொடுத்தோ அல்லது வந்து டைரெக்டாக கிளிக் பண்ணியோ நீங்கள் எடுக்கலாம். இது கிளிக் பண்ணுறதப்போ இதோட மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டி பாரில் இது போல் மெனுஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகிரும். இந்த மெனு நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்றது பார்க்கலாம். இப்போ ஒன்று நம்ம கிளிக் பண்ணுறப்போ இதில் ப்ரீசெட், ப்ரஷ் அண்ட் ஸ்ப்ரேயர், கேலிகிராஃபிக் அண்ட் ப்ரெஷர், இப்படி 4-5 விதமான மெனுஸ் இருக்குது. நம்ம இதில் ஒவ்வொன்றும் நம்ம கிளிக் பண்ணுறப்போ இதில் அதுக்கு தகுந்தாற் போல் ப்ரஷஸ் ரெடி ஆகும், உபயோகப்படுத்துறதுக்கு நமக்கு தயாராக இருக்கும். நம்ம எதை வேணாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து கேலிகிராஃபிக்கில் ஃபுட்டு, இந்த மாதிரி கிளிப் ஆர்ட் இமேஜஸும் நமக்கு வந்து இதில் கிடைக்குது. இது போல் கிளிப் ஆர்ட் இமேஜஸும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இப்போ ஆர்டிஸ்டிக் மீடியா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரோக் வரைகிறோம். இதில் நீங்கள் வந்து என்ன டூல் நீங்கள் மேலே டாப்பில் என்ன வச்சுக்கிறீங்களோ அதுதான் நம்ம வரைய போகிறோம். இப்போ டாப்பில் வந்து நான் இது போல் ப்ரஷ்ஷை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டிஸ்டிக் மீடியா ஐ கொடுத்து ஆர்டிஸ்டிக் மீடியா எடுத்து நான் வந்து ஒரு டிராயிங் வரைகிறேன். வரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை மாற்றிக்க முடியும், இது போல் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நமக்கு இதெல்லாம் லோகோ கிரியேட் பண்ணுறதுக்காகவும் ஒரு டிசைன்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்காகவும் டிசைன்ஸில் உள்ள பேக்ரவுண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்காகவும் இந்த ஆர்டிஸ்டிக் மீடியா டூல் யூஸ் பண்ணலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரஷஸில் இது போல் வந்து நான் ஒரு ஷேப் நான் எடுத்து வச்சிடுறேன். ஸோ இது போல் வரைகிறது, நம்ம எப்படி வரைகிறதுன்றதை நம்ம பார்த்துடுறோம். அப்புறம் பின்னொரு கிளாஸுகளில் நம்ம வந்து இந்த ஆர்டிஸ்டிக் மீடியா எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இது எஃபெக்டில் ஆர்டிஸ்டிக் மீடியா அப்படின்ற ஆப்ஷன்லேயே நமக்கு வந்து தனியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆர்டிஸ்டிக் மீடியா எஃபெக்டில் நீங்கள் எஃபெக்டில் இருக்கிற இந்த ஆர்டிஸ்டிக் மீடியா எஃபெக்டில் இருக்கிற இந்த ஆர்டிஸ்டிக் மீடியா அப்படின்ற இந்த மெனுவில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு தனியாக ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். இதில் வந்து நம்ம இங்கே பார்த்த, அதாவது இங்கே மேலே ப்ராப்பர்ட்டி பாரில் கொடுத்த எல்லா மெனுவே இங்கே வந்து நமக்கு அலைன் ஆகிடும். இந்த எல்லா மெனுமே நம்ம எது வேணாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இது போல் ஃப்ரேம் வரைகிறதுக்காகவும் இது போல் நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் வரையலாம் அல்லது ஒரு லோகோ கிரியேட் பண்ணலாம். லோகோ கிரியேட் பண்ணுறதுக்காகவும் தென் ஒரு ஷேப்பை நம்ம வந்து கையில் நம்ம எழுதுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ண முடியும். ஒரு ஃப்ரீ ஹேண்ட் எஃபெக்ட், அதாவது ப்ரஷ்ஷில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி இந்த இமேஜ் வந்து நமக்கு இருக்கும். இது போல் ஃப்ரீ ஹேண்டாக நம்ம வந்து வரைஞ்சிக்க முடியும். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம வரைஞ்ச ஷேப்பை ஷேப் டூல் கொண்டு நீங்கள் வந்து இதை எடிட் பண்ணிக்க முடியும். ஷேப் டூல் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ ஷேப் டூல் பயன்படுத்தி நீங்கள் இந்த ஷேப்பை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கவும் முடியும். வரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதில் உள்ள எந்த இமேஜஸ், கிளிப் ஆர்ட்ஸ் எது வேணாலும் நம்ம வந்து இதில் எடுத்துக்க முடியும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். இதில் உள்ள ஸ்ட்ரோக்ஸ் நம்ம வந்து எது வேணாலும் எடுத்து
டிசைனுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்க முடியும். மெயினாக ஆர்டிஸ்டிக் மீடியா டூல் லோகோ வரைகிறதுக்கு ஃபாண்ட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட் ஃபாண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காகவும் பார்டர்ஸ் ரெடி பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதுபோல் பயன்பாடுகளுக்கு பயன்படுறது ஆர்டிஸ்டிக்